எங்க என்னங்க டீ சாப்பிடுங்க. நன்றிம்மா. ஏங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? ஊர்ல இருக்கிற மத்த பசங்க மாதிரி நம்ம பிள்ளை இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்கிறான். வீட்டுல எல்லா வேலையும் செய்யறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன காலையில இருந்து அவன் புராணமே பண்ணிருக்கான். பெருமை தாங்கலையும். ஆமா, இப்ப வேலைக்கு கிளம்பின்னு இருக்கிறான். பாக்குற ஒரு நாள் கூட லீவு போடாம புள்ள போறான், ஓட்டி பாக்குறான். மத்த பிள்ளைங்க மாதிரி லவ் கிவ்னு திரிஞ்சுன்னு இல்லாம குடும்பமே கட்டின்னு இருக்கிறானா. அவன் என் பிள்ளைடி, என்னோட ரத்தம், புரியுதா? அவன் நான் இருந்த டிசிப்ளின்ல பாதி குடும்பம் இருக்க மாட்டான். அதான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப பெருமையா இருக்குங்க எனக்கு. வாங்கக்கா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காபி சாப்பிடுறீங்களா? வாணுமா, உட்காருங்கம்மா. வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். என்னக்கா திடீர்னு வந்துக்கிறீங்க? என் பேரனுக்கு கல்யாணம். அப்படியா? பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். என் பேரனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். நீங்க தவறாத குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க, கண்டிப்பா. ஏம்மா பையனோட அப்பா அம்மா வரலீங்களா? இல்லப்பா, அவங்க அம்மா அப்பாவுக்கு சம்மதமே இல்லை. அவன் மதம் விட்டு மதம் லவ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்றது, அவங்க சம்மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய வசதியான இடத்தெல்லாம் வந்து இருந்தது. அவன் வந்து ஏதோ ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருக்குது ஒரே ஒரு பையன், எனக்கு இருக்கு ஒரு பேரன் தான். அப்புறம் நானும் பேசாத விட்டுட்டாக்கா அவன் வாழ்க்கை என்ன ஆவறது? அதனால ஏன் தயவுல நான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுட்டு தான் நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். பாத்திரம் மறிஞ்சுதான் பிச்சை போடணும், கோத்திரம் மறிஞ்சுதான் பொண்ணை கட்டணும்னு அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொல்லிக்கிறாங்க? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேது. அதுங்க வச்சதுதான் சட்டம்னு நினைச்சுன்னு இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க நமக்கு தெரியாதா எப்பேற்பட்ட பொண்ணு நம்ம பொண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு? இதுங்களுக்கு என்ன தெரியுது? அதுங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு தெரியுதுங்க. நம்ம பார்த்து கொண்டு வந்து வைக்கிற பொண்ணுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா, நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பா. அதுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வந்ததுனாக்கா நம்ம பேச்சு எங்க எடுபடுவாங்களாம்? கல்யாணம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம பேச்சு எடுபடலன்னா அந்த குடும்பம் தழைக்க தழைக்க நம்மளுடைய நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதை எப்படி அந்த பிள்ளைங்க கேட்கும்? நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கவே மாட்டேன். நான் கீழ்ச்ச போட்ட என் பிள்ளை தாண்டவே தாண்டாது. நான் இந்த பொண்ணு கட்டுறா தாலியன்னு சொன்னா அப்படியே கேட்டு நினைப்பான். அப்படிதான் நான் என் பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறேன். பரவாயில்லப்பா, நீங்க கொடுத்து வச்சவங்க. நல்ல பிள்ளையா வந்து சேர்ந்தது. எனக்கும் வந்து ஒரு பேர பிள்ளை வந்து சேர்ந்தது பாரு. அது நான் செஞ்ச பாவம். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்பா, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்கப்பா. சரிங்கம்மா. சரி. போயிட்டு வரேம்மா. என்னம்மா அன்னைக்கு வந்திருந்தாங்க போல? ஆயா தாம்பா வந்தாங்க. அவங்க பேரன் பாலாவுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்கப்பா. அவனுக்கா? பார்த்தேன் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தாரு. அந்த கதையை ஏன் கேக்குற? அவன் வேற ஜாதி பொண்ண லவ் பண்ணி வீட்டுக்கே இட்டுன்னு வந்துட்டானா. அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கே ஒத்துக்கல. பாட்டி தான் வந்து முடிவு பண்ணி ஏதோ பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சுன்னு அவங்க வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க பாரு. இது மாதிரி புள்ளக்குது அந்த புள்ள. சரி போயிட்டு வரோம். எப்பா நம்ம தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ? ஏங்க தரகரு பொண்ணுடைய ஜாதகங்களையும் அவங்களுடைய போட்டோஸும் கொடுத்துக்கிறாருங்க. இத நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றோமோ அதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட காமிக்கலாங்க.
நம்ம காட்டுற பொண்ணை தான் புள்ள ஏத்துக்குவோம். ம், ம். அதனால நம்ம செலக்ட் பண்ணலாங்க. இந்த பொண்ணு நர்ஸா இருக்காங்க, கவர்மெண்ட் நர்ஸா இருக்கா. ம், ம். இந்த பொண்ணு கவர்மெண்ட் டீச்சரா இருக்கா. இது நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களாங்க. ம், சரி. சரி. இந்த பொண்ணு வக்கீல் படிச்சுன்னு இருக்காளாம். இது நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்கா. சரிங்க. இந்த நர்ஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. டீச்சர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இவங்க வந்து நர்ஸ் நைட் டியூட்டிக்கெலாம் போவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க கஷ்டப்படுவாங்க. டீச்சர்ன்றது தான் நல்லா இருக்கும். சரிங்க. நல்லாவும் இருக்கு. ஆமா, இது நல்லாவும் இருக்கு. அப்ப இந்த பொண்ணு தான் ஓகே சொல்றீங்க நீங்க. சரி. மனோஜே, மனோஜ், இந்த பொண்ணு போட்டோ பாரு. இது வந்து டீச்சரா இருக்காங்க இவங்க. அப்பாவுக்கும் எனக்கும் இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேவான்னு பார்த்து சொல்லு. நல்ல வசதியான குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. நல்ல பவுன் போடுறாங்க. கவர்மெண்ட் டீச்சர். இப்பயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னேன். நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாம். இல்லப்பா, எனக்கு இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது லவ்வா? என்னடா சொல்ற? நானா சொல்றேன்? கிளியா பத்திரிக்கை வைக்க வந்தாங்களே, அப்ப உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினிருந்தோம் தெரியுமா நாங்க? இப்ப அவங்க பேரன் பண்ண தப்பையே நீயும் பண்ணிடுறியே. இத நாங்க எப்படி தாங்குவோம்? நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்தணும் இப்ப வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். எத்தனை நாளைக்கு என்னால அமைதியா இருக்க முடியும்? லவ் ஒன்னும் நான் தேடி போய் லவ் பண்ணணும்னு பண்ணல. எனக்கு அவளை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணோம். என்னதான் சொல்ல வர நீ? என்னால அவரை மறந்துட்டு இருக்க முடியாதுப்பா. அப்பா இவ்வளவு வேதனைப்படுறாரு, அம்மா இவ்வளவு வேதனைப்படுறோம். நீ அந்த பொண்ணை மறந்துட்டுப்பா. நம்ம குடும்ப கௌரவம் நமக்கு முக்கியம். நம்ம வெளி உலகத்துல எல்லாருக்கிட்டையும் எப்படி நான் சொல்லி வச்சுக்கிறேன் உன்ன, புள்ள கீச்ச போட்டு தாண்டாத புள்ள, அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு மதிக்கிற புள்ளன்னு உனக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கெடுத்துக்குன்னு ஊர் உலகத்துல அசிங்கப்படுத்திடாத. நாங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிடாத எங்களை. என்னால இந்த சொந்தக்காரங்களுக்காக மத்தவங்களுக்காகலாம் வாழ முடியாதுப்பா. எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு அவதான் வேணும். நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்லி உங்க சம்மதத்தோட எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. அதெல்லாம் கூட போகட்டும். அது என்ன ஜாதி, என்ன குலம் கோத்திரம் ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச அளவு பண்ணியா? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. நான் அதை பாக்குற ஆளே கிடையாது. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்ட? ஒரு முகாந்திரம் தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவோம், நாங்க ஒத்துக்கணுமா? முடியாதுப்பா. நான் உயிரோட இருக்கிற முடியும். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காத பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியவே முடியாது. ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ரொம்ப நல்ல பொண்ணுமா. வேணாண்டா, உபதேசமே வேணாம் எனக்கு. உனக்கு அந்த பொண்ணு வேணுமா இல்ல நாங்க வேணுமா? அத முதல்ல முடிவு பண்ணி சொல்லு. எனக்கு 2 பேருமே முக்கியம் தான்மா. ஆனாலும் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. இத்தோட நீ என் பிள்ளையே கிடையாது. இந்த வீட்டுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. எப்ப எங்க பேச்ச மீறி நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ இப்பயே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. வெளியில போயிட்டு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏங்க, இவனை இப்ப வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுங்க.
வா கைரேஷா. நல்லா வாசு எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன விஷயம்? இல்லை இது டிஃபன் வாங்கி போகலாம் வந்தேன். என்ன டிஃபன்லாம்? சாப்பாடு வீட்டில் செய்யலையா? இல்லை என்னத்த சொல்லுறது. என்ன வீட்டில் பையன் வந்து லவ் பண்ணிட்டான். அது வந்து வீட்டில் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. அது சண்டை போட்டு சாப்பாடு வீட்டில் செய்யலை. அதே 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்படியே லோட் போட்டு கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சொன்னா அவன் ஏற்றுக்கிறம்மா. பக்கத்தில் இல்லை, கட்டினா அதான் கட்டுவான்றான். இல்லை இப்போ காலகட்டத்துக்குலாம் வந்து காதல்ன்றது ஒரு பெருசாகவே இல்லையே. அதை போய் ஏன் நீ பெருசாக எடுத்துக்கின்னு பிரச்சனையை ஆகிக்கின்னு அதை சரியான முறையில் சால்வ் பண்ணல. என்ன யாரு குளம் கொத்தரம் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஜாதிலாம் இப்போலாம் போயிடுச்சுப்பா. காதல் வந்து தான் ஜாதியை மறைச்சிச்சு. அது எல்லாமே மாற்றி போச்சு. இப்போ போய் ஜாதியெல்லாம் பற்றி பேசினுக்கிற. போய் உட்காந்து பேசு, குடும்பமாக உட்காந்து பேசுங்க. எல்லாம் பேசினா சரியாயிடும். நம்ம கூட ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க தான் அதை வந்து இல்லை என் பிள்ளை வந்து என்னை பழி வாங்கிட்டான், ஏமாத்திட்டான் சொல்ல பெற்றவங்களோட வேதனை அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம வந்து உட்காந்து பேசினா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்த்து நல்லபடியா பார்த்து பேசி பசங்களை நல்லபடியா சேர்த்து வை. வரட்டுமா? சொல்லுங்க. ஏமா அவமானு ஒரு பக்கம் உட்காந்து கிடக்குறான். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். நீ இப்படி வந்து பறி கொடுத்த மாதிரி உட்காந்து கிடக்குற. 2 நாளா அவனும் சாப்பிடல, நீயும் சாப்பிடல. வாயில வந்து சோறு அப்படி அப்படியே கிடக்குது. என்னதான் நினைச்சுன்னு இருக்கிறீங்க? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனோட சேர்ந்து நானும் பட்னி கிடந்து சாகணும். அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டின்னு வருவான். அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா எப்படிங்க கேட்டுக்க முடியும்? கண்டதை ஈத்துன்னு வந்து நம்ம குடும்பத்துல விட்டுக்க முடியுமா? நம்ம குலதெய்வம் அதெல்லாம் ஏத்துக்குமா? சரி, நான் அவன்கிட்ட பேசுறேம்மா. பேசிட்டு அவன் பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி நான் சொல்றேன். ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஏதாவது பண்ணுங்க. நம்ம தலையெழுத்திதான் என்ன பண்ணி தொலையெழுத்து. பிள்ளைய பெத்துட்டாக்கா இதெல்லாம் சகிச்சுக்கின்னு வாழணுன்றது இப்பதான் பழக வேண்டியதா இருக்குது எல்லாத்தையும். நம்ம பிள்ளையோட சந்தோஷம் முக்கியம். அதான் மத்த பிள்ளைங்களாட்ட நம்ம பிள்ளை இருக்காதுன்றது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நான். எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நான் கீச்சை தாண்ட மாட்டான்னு புள்ளைய வளர்த்து இப்ப இந்த அளவு கூட நிறுத்தி வச்சுக்கிறேன். எவ்வளவு கௌரவமா வாழ்ந்தேன் தெரியுமா நானு? இப்ப சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு. சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்காத, சுற்றாரெல்லாம் பார்க்காத. நம்ம புள்ள லைஃப் தான் முக்கியம். என்ன பண்றது? நம்ம தலையெழுத்திட்டே போக வேண்டியதுதான். சரி, ஏதோ அவன் விருப்பப்படுறான், ஜாதகம் எல்லாம் சரியா இருந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போட தெத்தி விட்டுருவேன். நான் கூட நம்ம வச்சுன்னு வாழவே மாட்டேன் நான். சரி, நான் ஒன்னும் அவன்கிட்ட பேசி இந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி சொல்லட்டுமா? ஜாதகம் பார்த்து அப்புறம் முடிவு பண்ணுவோமா? ஜாதகம் கரெக்டா இருந்து எல்லாமே பொருத்தம் கரெக்டா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஏத்துக்கலாங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட பேசி ஜாதகத்தை வாங்கி சொல்றேன். என்ன சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போறோம். சாப்பிட சாப்பிடு. அவனே வந்து சாப்பிட சொல்றான். சரியா? சரிங்க, சாப்பிடு. ஹலோ, பா கொஞ்சம் கீழே இறங்கி வா. சொல்லுங்க. நான் அம்மாட்ட பேசிட்டேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி சொல்லு, ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க.
எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அம்மா ஆசைப்படுறாங்களா அந்த ஒரு விஷயத்தையாவது செய்ய. சரி நான் கேட்கறேன். கேட்டு வேணும். வணக்கம் சாமி. ஆமா ஆமா, உட்காருங்க. உங்ககிட்ட 10 ஜாதகம் பாத்தீங்களாமா? பார்த்தோம் சாமி. என்னாச்சு உங்க தயங்குறீங்க? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? 10 ஜாதகத்தை எடுத்து பையன்கிட்ட காமிச்சு ஏதாவது பொண்ணு புடிச்சிருக்காப்பான்னு கேக்குறப்பதான் சொல்றான் நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்ட்டு. இந்த காலத்து பசங்களே இப்படி நம்ம இருக்கிறாங்க, யாரையும் நம்பி எதுவுமே செய்யவும் முடியல, செஞ்சாலும் பெத்தவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானு 2 வருஷமா உங்களையும் கஷ்டப்படுத்தி நானும் ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி ஏதாவது பொண்ணு பார்த்து தேடி தேடி எடுத்துன்னு வந்து கொடுத்தாக்கா இந்த டைம்ல வந்து சொல்றான். முன்னாடியே சொன்னா நம்மளுடைய அலைச்சலாவது கம்மியா இருக்கும். கண்டிப்பா. இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில நிக்கிறான் சாமி. சரி, அந்த பொண்ணோட ஜாதகம் எடுத்து வந்திருக்கீங்களா? ஆமா சாமி, கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் 10 பொருத்தமும் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க சாமி. இந்த பொண்ணோட ஜாதகம் சுத்தமா சரியில்லைம்மா. பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் இப்ப ஒண்ணும் பண்றதுக்கும் இல்லை. வேற என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. பையன் ஆசைப்பட்டானே சாமி, ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க, அதை செஞ்சிடலாம். பையன் ஆசைப்பட்டாலும் சரி, நம்ம பெரியவங்களா இருந்து நம்ம தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். என்னன்னாக்கா இது வந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கழுத்துல தாலி தங்காது. இதுக்கப்புறம் முடிவு உங்ககிட்ட நீங்க பாத்துங்க. நானும் வேணான்னு எத்தனையோ தலைப்பாட அடிச்சுக்கினேன் சாமி. அவன் கேட்க மாட்டான். கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு தொல்லை புட்டுன்னு இருக்கான். சரி, நான் அவன் ஜாதகமாவது பார்த்துட்டு சரியா இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னாக்கா இப்படி தாலிக்கே ஆபத்து வரும்னு நான் நினைக்கவே இல்லை சாமி. நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டான், என்ன பண்ணி தொலைக்கிறது? இனி எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, இதுக்கு எதுவும் பரிகாரமும் கிடையாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போதைக்கு இந்த ஜாதகம் வேண்டாம். சரி சாமி, நான் போய் எப்படியாவது என் பிள்ளையோட மனசை கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். நான் மாத்துறேன் சாமி. சரிம்மா. சரி, நான் வரட்டுங்களா? பாத்தியாடா நீ ஆசைப்பட்ட பொண்ணுடைய லட்சணத்தை? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா உங்க அப்பாவுடைய உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசிக்கார் சொல்றாரு. என் தாலி பாக்கியத்துக்கே கேள்விக்குறியா இருக்கிற பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணுமா? என்னம்மா சொல்றீங்க? ஜோசிய சொல்றான்றதுக்காக அப்பாவுக்கு ஆபத்து வந்துருமா? ஜோசியெல்லாம் மூட நம்பிக்கைமா. என்னது மூட நம்பிக்கையா? மூல நட்சத்திரம் உள்ள பொண்ணு வீட்டுக்கு வந்தா மாமியாரு மூளையிலேன்றது காலகாலமா உள்ள பழமொழி. நம்ம முதியோர்கள்லாம் அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த அந்த நட்சத்திரம் அந்த ஜாதகத்தையே நீ பொய்ன்னு சொல்ற. ஒரு நாள் எழுத்து படிச்சுட்டு உங்க அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற, அது உனக்கு புரியல. அந்த பொண்ணு மோகத்திலே திரியிறியா நீ? புரியாம பேசாதீங்கம்மா. பாலாஜி கல்யாணத்துல என்ன சொன்னீங்க? ஜாதி பிரச்சனை இருந்தீங்க. என் கல்யாணத்துல இப்ப நட்சத்திரமா? பிறக்கும் போது உட்காந்து இந்த ஜாதியில பிறக்கணும், இந்த நட்சத்திரத்துல பிறக்கணும் பார்த்து பார்த்தா பிறக்க முடியும்? சும்மா இதெல்லாம் காரணம் காட்டி உட்காந்து பிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்கம்மா. எனக்கு அவதான் நான் முடிவு பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த ஜாதகம் எதுவுமே பார்க்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இப்ப அவன் வாழ்க்கையில அவன் ரொம்ப நல்லா இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்பவே நல்லா இருக்கான். அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவன் ஒய்ஃப் இவ்வளவு சப்போர்ட்டிங்கா இருப்பாளான்னு தெரியாது. பாத்தீங்களாங்க, உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்குது, ஜாதகத்துல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றப்பெல்லாம் அவனுக்கு கோபம் மட்டும்தாங்க வருது. அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கோன்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறான். நான் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது நான் நினைக்கிறேன். ஜாதகக்காரி இப்படி சொல்லிக்கிறாங்க, ஜாதகன்றது பொய்ன்ற மாதிரியே பேசுறானே. அப்பாவோட உயிருக்கு ஆபத்து அந்த ஒரு சிந்தனையே இருக்க மாட்டுது. எத்தனை வருஷம்னாலும் சரி உங்க 2 பேரோட சம்மதத்தோடு தான் எங்க கல்யாணம் நடக்கும். நான் வெயிட் பண்றேன், அவளும் வெயிட் பண்ணுவா. வசந்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் மனசு உடைஞ்சு ஏதாவது பண்ணிட்டானா நல்லா இருக்காது. புரியுதா? என்னை பத்தி கவலைப்படாத. ஜாதகன்றதுலாம் சும்மா என்ன. அதனால நம்ம பிள்ளைக்கு என்ன ஆசைப்படுறோனோ அதை செய்யறது நம்ம கடமை. ஊர் உலகம் 1000 சொல்லட்டும், நமக்கு நம்ம புள்ள முக்கியம். சரியா? நம்ம பிள்ளைய இப்படி வளர்க்கவே இல்லை, ஆனா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் அப்படித்தான் போகும். காலங்கள் அப்படித்தான் போகும். நம்ம நினைச்சது ஒண்ணு, அது நடக்குது ஒண்ணு. அது ஆண்டவன் செயல், நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. நம்ம எல்லார விடவும் அவளுக்கு அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டுல. பார்த்து பார்த்து வளர்த்தோம். நம்ம சொன்ன பேச்சை தவிர மீற மாட்டான்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு கனவுல கூட நினைக்கலங்க. பாசத்தை காட்டி வளர்த்தோம், அது புள்ள அப்படி போயிடுச்சு. ஃபீல் பண்ணாத, விடு. அந்த பொண்ணே அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம இடையே இருந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். நல்லதா கேட்டதா அவன் அனுபவிச்சு போவான். சரி, அவனை கூப்பிடுங்க. வெளியே உட்காந்து நிற்கிறான். அவன் பார்த்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். சொல்லுங்க மனோஜ், வாப்பா. நானும் அம்மாவும் பேசி முடிவு பண்ணிக்கிறேன்பா. அந்த பொண்ணே உனக்கு கல்யாணம் பண்ணிதான் பேசி முடிவு பண்ணேன். ஆமா, அந்த பொண்ணு வீட்டுல பேசி எப்போ பொண்ணு பார்க்க வரலான்னு கேட்டு சொல்லு. உண்மையிலேவா? உங்க 2 பேருக்குமே சம்மதமா? ஓ, சந்தோஷம் தான் முக்கியம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். சரியா? எனக்கு நீங்க தான் முக்கியம். உன் சந்தோஷத்துக்காக நாங்க எதை வேணா சதிக்க தயாரா இருக்கோம். ஓகேவா? சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட வீட்டுல பேசி என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. நம்ம பொண்ணு பார்த்து போறோம். சரி.